மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். விஜய் வெளியே வந்தாலே உயிர் பலியாகுது. அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாருன்னா ஒரு 70-80 நிபந்தனைகள் விதிக்கிறாங்கல்ல, அந்த நிபந்தனைகள் இன்னும் கூடும், ரெட்டிப்பாகும். அப்ப விஜய்னா மட்டும் ஏன் இவ்வளவு மோசமான ஒரு பார்வை பார்க்கறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. அடக்குமுறை ரொம்ப எல்லை தாண்டி போகுது. ஊடகங்கள் நடுநிலையோட இருக்கான்னா இல்ல, எல்லாமே எல்லா கட்சியிடவும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தரப்பட்ட அஜெண்டாவை அவங்க செஞ்சுதான் ஆகணும். பெரும்பான்மை எதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். 70% ஊடகங்கள் நமக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்னு போயிட்டு இருக்கோம். விஜயை பொறுத்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கொடுங்க, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நானும் மக்களும் தானே ஒரு போயிட்டு இருக்கேன். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். அச்சுவனை கூட நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். எங்களை தனிச்சு விட்டுட்டாங்கன்னு மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். டைமாங்க இப்போ எப்படி த்ரிஷாவுக்கு என்ன நீதியோ அதுதான் விஜய்க்கும் ஒரு நீதியா இருக்கு. கண்கூடா தெரியுது, ஏதோ ஒரு அழுத்தம் அந்த படத்துக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கமிட்டி கூடவே இல்லை அப்படின்னா இது பின்னணியில என்ன நடக்குதுங்கிறதாவது இவங்க தெரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாம அப்படி அமைதியா அதுவும் பிரச்சனை அப்படின்னு போனா துணை முதலமைச்சர் உதயநிதி பேரையும் உச்சரிக்க வேண்டியது. இப்பதானே இந்த அரசியல் களம் சரியா இருக்கும். நான் பேரை சொல்லவே தயங்குவேன், உன் பேரை சொல்றதுக்கே தகுதி கிடையாது அப்படிங்கிற பார்வையில பார்க்க வேணாம். நம்மலாம் விஜய் பேரை சொல்லலாமான்னு அவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்ப பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரா, பேர் சொல்லாம பேசுறாரா, இன்னும் தேர்தல் நெருங்க விஜய் பேர் சொல்லுவாங்க. ஆமா, அது என்ன காலத்தின் கட்டாயம். திரிஷா கொஞ்சம் கோவப்பட்டு கண்டனமாவே தெரிஞ்சுதான் வக்கீல் மூலமா. ஆக்சுவலா திரிஷா வாயை திறக்கலையே அப்படின்லாம் நான் நேற்று வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது போன்ற விவகாரங்களில் உடனுக்குடன் நீங்க உங்களுடைய கண்டனங்களை பதிவிடலைன்னா இந்த இது இன்னும் தொடரும். அதனால் ஒரு தலைவரே, ஒரு தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவரே அப்படி பேசுகிறாருங்கும் போது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். விஜய் விமர்சிப்பதற்கு வேற வார்த்தையே கிடைக்கலையா, அப்படிதான் விமர்சிக்கணுமா? காது கொண்டு கேட்க செய்ய. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். பாஜகவோட மாநில தலைவர் அவர் இன்னைக்கு திரிஷா கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் திரிஷா கொஞ்சம் கோவப்பட்டு கண்டனமாவே தெரிவிச்சிருக்காங்க வக்கீல் மூலியமா. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா திரிஷா வாயை திறக்கலையே அப்படின்லாம் நான் நேற்று வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது போன்ற விவகாரங்களில் உடனுக்குடன் நீங்க உங்களுடைய கண்டனங்களை பதிவிடலைன்னா இந்த இது இன்னும் தொடரும். இது நாளைக்கு வேற ஒரு தலைவர் பேசுவார், அப்புறம் அதை தொடர்ந்து அவருக்கு கீழே இருக்கிற தலைவர்கள் பேசுவாங்க. அது ஒரு பெரிய ஆபாச குப்பையாக மாறும். பல மேடைகளில் நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதை நம்ம பார்க்குறோம். ஒரு நடிகர் அவர் ஏதோ ஒரு மாற்று அரசியல் பண்ணுறாரு அல்லது ஒரு மாற்று கட்சிக்கு போகிறாரு அப்படின்னா இந்த கட்சியில் இருப்பவர் அவரை எப்படிலாம் விமர்சனம் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் காது கொண்டு கேட்க செய்கிறது. அவங்க எல்லாமே நாளாந்தர பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு தலைவரே, ஒரு தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவரே அப்படி பேசுகிறாருங்கும்போது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அவங்க பேச வேண்டிய அரசியல் வேறு, அவங்க மக்களுக்காக எடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு விஜய் விமர்சிப்பதற்கு வேறு வார்த்தையே கிடைக்கலையேண்ணா, அப்படி தான் விமர்சிக்கணுமா என்ன? ஸோ அதை அவர் சொன்னது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் திரிஷா ஒரு உரிய நேரத்தில் அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தது நல்ல விஷயம். ஓகே, திரிஷா மேலே யார் என்ன சொன்னாலும் உடனடியாக அவங்க ஒரு பதில் கொடுத்துட்றாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு அப்படி மன்சூர் அலிகான் பிரச்சனையில் ஒரு முறை பண்ணாங்க. நடிகர் சங்கத்துக்கு போனாங்க. நடிகர் சங்கம் மன்சூர் அலிகான் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரிஷாவுக்கு எவ்வளவோ இன்னல்கள் இங்கே நடந்திருக்கு. திரிஷாவினுடைய குளியலறை காட்சின்னு ஒரு முறை வந்துச்சு. அங்கே அது பயங்கரமாக, அன்றைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சோசியல் மீடியா இல்லை. அப்படி இருந்தும் அந்த வீடியோக்களை பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க. அன்றைக்கி அவங்க தான் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு பெரும்பாடு பட வேண்டியதாக இருந்துச்சு. அன்னைக்கு கூட நடிகர் சங்கம் அவங்க பக்கம்லாம் நிற்கல, பெரிய ஆறுதல் யாருமே சொல்லலை. ஸோ அப்படி அது அவங்க பிரச்சனைன்னு கடந்து போயிட்டாங்க. நாளைக்கு இதே பிரச்சனை தான் இன்னொரு நடிகைக்கு வருங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. எங்கேயோ ஒரு ஹோட்டலில் அது எடுக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். அதாவது திரிஷா இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, திரிஷா இல்லைன்னா எல்லாருமே நம்புறது மாதிரியே இருக்கட்டும். ஆனால் அதில் யாரோ ஒரு நடிகை தானே, திரிஷா தோற்றத்தில் உடைய யாரோ ஒரு நடிகை தானே, ஒரு பெண் தானே, ஒரு பெண் தானே. அப்போது நடிகர் சங்கங்கள் அதுக்குள்ளே அது எந்த ஹோட்டலு, அது எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க, குறைந்தபட்சம் அப்படியே தான் ஒன்று பண்ணணும்ல. அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு பல நடிகர்கள் அது ஒருவருக்கு ஒருவர் கேலியாக பேசுனதெல்லாம் நடந்துச்சு.
அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேச முடியாதுன்னு வச்சுங்களேன். பல நடிகர்கள் இது குறித்து ரொம்ப கமெண்ட் அடித்த சம்பவங்கள்லாம் இன்றைக்கி நடந்துச்சு. ஓகே. ஸோ அப்படி வந்து ரொம்ப இது மாதிரி ஒரு நடிகர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற வழக்கம் நடிகர் சங்கத்துக்கே இருக்குது. ஆனால் மேடைகள்ல எல்லாரும் ஒன்றா தானே இருக்காங்க, நல்லா எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஓம் பிரச்சனைன்னு போயிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். பட்டு விஜயகாந்த் காலத்தில் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு. யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் குரல் கொடுப்பாரு. அட்லீஸ்ட்டு ஒரு பத்திரிகைகளில் ஒரு முக்கியமான செய்தி அது வரும்போது ஃபோன் பண்ணியாவது கேட்பார், இதை போடணுமா நீங்கள், ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாவது கேட்பார். இன்றைக்கி அதுக்கும் வழி இல்லை. அப்படி கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சங்கம் இருக்குதுங்கிறதே இப்போ தெரியாத மாதிரி. சமீபத்தில் வந்து ராதிகா குறித்து படுக்கேவலமாக ஒருத்தர் பேசியிருந்தார். நல்ல வேளையாக ராதிகா போய் நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள பிடிச்சி திட்டி அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு. அந்த ஆள் கோர்ட்டில் போய் மன்னிப்புலாம் கேட்டான். ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது, அப்பப்போ நடக்குது. பட் தன்னார்வத்தோடு வந்து ஒரு வேலையை செய்கிறாங்களான்னா இல்லை. யாரோ ஒருவர் வந்து அவங்கள இயக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி நடந்துருச்சு, கிளம்புங்க, வாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு நடிகர் சங்கம் மெத்தனமாக இருக்குங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே. இப்போ வினோத் கூட நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். விஜய் வந்து பின்னாடி நிற்கிற மாதிரியும் இவர் அங்கே நின்று பேசிட்டு இருக்க மாதிரி. கீழே ஒரு பதிவில் மயிலாட் படத்தில் அவ்வளோ அரசியல் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, பத்திரிக்கையாளர்கள்லாம் ஒன்றா வர்றாங்க, சென்சார்லேருந்து வெளியே வருது, ஆனால் எங்களை தனிச்சு விட்டுட்டாங்கன்னு மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். எப்படி பார்க்குறீங்க இதை? கட்டாயமாங்க. இப்போ எப்படி த்ரிஷாவுக்கு என்ன நீதியோ அதுதான் விஜய்க்கும் ஒரு நீதியாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஜனநாயகன் படம் வந்து கண்கூடா தெரியுது, ஏதோ ஒரு அழுத்தம் அந்த படத்துக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. நினச்சா இவங்க இறங்கி வந்துட்டாங்கங்க. ஏதோ ஒரு வகையில் ஈகோ இருந்துச்சு, கோர்ட்டுக்கு போனாங்க, ஒரு கட்டத்தில் ரிலீஸ் பண்ணி வந்துட்டாங்க. 5ஆம் தேதி ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த கமிட்டி கூடவே இல்லை அப்படின்னா இதன் பின்னணியில் என்ன நடக்குதுங்கிறதாவது இவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நடிகர் சங்கமா அல்லது வந்து ஒரு இயக்குனர் சங்கமா அல்லது ஒரு தயாரிப்பாளர் சங்கமா 3 பேருமே சேர்ந்து என்னதாங்க நடக்குது இந்த படத்துக்கு, எவ்வளோ பேர் நாங்கள் பணத்தை போட்டுட்டு உட்காந்துருக்கோம், எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது, நீங்கள் இதை கொஞ்சம் சீக்கிரமாக படத்தை ஆவணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லணும்ல. எதுவுமே இல்லாமல் அப்படி அமைதியாக அது ஓம் பிரச்சனை அப்படின்னு போனால் இப்போ இந்த நேரத்தில் கேட்பாங்க விஜய் யாருடைய பிரச்சனைக்கு வந்தார். அது ஒரு பக்கம் நியாயமான கேள்வியாக இருந்தால் கூட சங்கங்கள் வரணும். விஜய் வந்து சங்கம் கிடையாது. விஜய் ஒரு தனியான நடிகர். அவரு ஒரு வேளை நடிகர் சங்க தலைவராக இருந்தால் இந்த கேள்வியை நம்ம அவர் மேலே, தயாரிப்பாளர்கள் எல்லாமே இது பண்ணுறாங்க. அதான் சொல்கிறாங்க, சங்கங்கள் ஏன் அமைதியாக இருக்குங்கிறது தான் நம்ம கேள்வியை தவிர ஏன் வந்து இந்த நடிகர் கேட்கல, ஏன் அந்த நடிகர் கேட்கலங்கிறது நம்முடைய கேள்வி இல்லை. விஜய் வைத்து கேட்கப்படுகிற கேள்வியும் அப்படித்தான் இருக்குது. நீ யார் பிரச்சனைக்கு அவர் வந்தாருன்னு கேட்குறது வந்து அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஏற்பட்டது நாளைக்கு இன்னொரு நடிகருக்கு ஏற்படாதுங்கிறது என்ன நிச்சயம்? அப்போ நீங்கள் போடுற பணத்துக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அந்த கேள்வியில் போய் தானே இது முடியுது. அப்போ எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அமைப்பை நோக்கி கேள்வி கேட்கணும்ல. அது இல்லைங்கிறது தான். அது த்ரிஷாவுக்கும் அதுதான், விஜய்க்கும் அதுதான். ஓகே. இப்போ வர கூட்டங்களில் மேடைகளில் வந்து உதயநிதி தாவேக்காவை டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு 2 இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் உருவாகுதா உதயநிதி விஜய்னு? இப்போ தான் உருவாகுதா? கட்டாயமாக வேறு தவிர்க்க முடியாதது அதுதானேங்க. இப்போ எதிர்காலத்தில் எதிர் திசையில் நிற்க போகிறது அவங்க தான். அப்படி இருக்கும்போது இப்போ தான் மெல்ல அவர் வந்து பேசுகிறார். நம்ம தகுதிக்கு நம்மலாம் விஜய் பேரை சொல்லலாமான்னு அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரா? பேர் சொல்லாமல் பேசுகிறாரா? இன்னும் தேர்தல் நெருங்க விஜய்னு பேசி தான் ஆகணும். விஜய் பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அதுதானே காலத்தின் கட்டாயம். நீங்கள் பேசி தானே ஆகணும். ஒருத்தர் பேரை உச்சரிக்கலாங்கிறதுக்காக அவரை நீங்கள் மறைச்சிட முடியுமா? கண்டிப்பாக. மந்திரவாதியாக நம்ம இப்படி திடீர்னு ஒன்று மறைஞ்சிருக்கு. அப்படி கிடையாது. இல்லை, அவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ள ஒருத்தர் பேரை சொல்லி பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்படி ஒரு அரசியல் பண்ணக்கூடாது. விஜய்க்கும் அதை தான் சொல்கிறேன். விஜயும் கூட ஸ்டாலின் சாருன்னு சொல்கிறாருல்ல, துணை முதலமைச்சர் உதயநிதி பேரையும் உச்சரிக்க வேண்டியது தானே. அப்போ தானே அந்த அரசியல் களம் வந்து சரியாக இருக்கும். நான் பேரை சொல்லவே தயங்குவேன், உன் பேரை சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படிங்கிற பார்வையில் பார்க்க வேணாம். 2 பேருமே ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை இவர் இது சொன்னார், அவர் அது சொன்னார்னு பேசுறதுல என்ன கெட்டு போச்சு? அதிமுக பதட்டம் அதிகமாயிருச்சா? ஏன்னா விஜய் பேசி முடிச்ச உடனே இங்கே ஒரு பக்கமாகவே அறிக்கை கொடுத்து அவ்வளோ டைரக்ட் அட்டாக், அவ்வளோ பதிலடி கொடுக்குறாங்க அதிமுக. ஒரு பதட்டமா இல்லை வந்துட்டு இவர் அடிச்சு தான் ஆகணும் இனிமேல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க? இல்லைங்க, இன்னைக்கு எடுக்கப்படுகிற சர்வேக்கள் எல்லாமே 2ஆம் இடத்தில் விஜய் இருக்காருங்கிறது தான். பல இடங்களில் வெளிப்படையாக அந்த பேச்சு வந்துருச்சு. இப்போ நாம் 3ஆவது இடத்துக்கு போகிறோங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கும். அப்போ நாம் இருக்கோங்கிறத அவங்க காட்டிட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு எதிராக பயங்கரமாக கம்பு சுற்றிட்டு இருக்காங்க.
திண்டுக்கல் சீனிவாசன்லாம் தினந்தோறும் பேசுறாரு, டெய்லி பேசுறாரு. அரை பக்கம் செய்தியா வருது, பயங்கர காமெடியா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் விஜய் சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுகங்கிற மாதிரி அந்த களத்தை அவர் மாத்திட்டார். அது மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இவங்க தன் இருப்பை வெளிப்படுத்துவதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டேன். ஓகே, ஆக்சுவலி அது ரொம்ப மனம் முடிஞ்சிட்டாரோ, ஏன்னா இது தேர்தலை தாண்டி தான் படம் ரிலீஸ் அப்படின்னும் போது. இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துட்டா தான் அவர் நம்புவார், அவ்வளோதான். நம்ம வேலையை நம்ம சின்சியராக பண்ணிட்டோம். இது வராதது வந்து அவருக்கு எந்த விதத்தில் லாபம் நஷ்டம் கிடையாது. அந்த படம் ஓடினாலும் ஓடாட்டினாலும் கட்சி உணவத்துக்குன்னு தனியாக ஒரு பேர் இருக்கு. அடுத்தடுத்த ஒரு படங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கு பிறகு. ஆனால் விஜய்க்கு அது ஒரு பெரிய இழப்பு. அது அரசியல் ரீதியாக அந்த படம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய வாக்கு வங்கியை கொண்டு வரும்னு நம்பி தான் சில காட்சிகளை அதில் வைக்கிறாங்க. அப்போ அந்த படம் முடங்கும் பொழுது அவருக்கு ஒரு சிக்கல் வரும், அவருக்கு வேணா வருத்தமாக இருக்கலாம். ஓகே, இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வேற 3 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மேடைகளில் பேசுறது கொஞ்சம் கண்ணியமாக பேசணும் அப்படின்ற பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இவங்க மேல்முறையீடு போகிற வரைக்கும் அவர் எங்கேயும் பேச முடியாது. நீதிமன்றம் வந்து அது வரைக்கும் எந்த மேடையிலையும் பேசக்கூடாதுன்னு தான் அவருக்கு தடை விதிச்சிருக்கு. அதனால திமுக மேடை நாகரிகமாக இருக்கும்னு நம்புவோம். அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்துக்கிற மேடை மட்டும், மற்ற மேடையெல்லாம் நாகரிகமானது தான். ஸோ அதை வந்து நம்ம குறை சொல்லலை. பட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து எந்த மேடையிலும் இருக்க மாட்டாருங்கிறது பல பேருக்கு ஆறுதலான விஷயமா இருக்குது. மேல்முறையீடு போகிறவர் இன்னமும் 3 வருஷம் சிறை, இன்னொன்று நாளைக்கு எதுக்கு உள்ளே போடுற மாதிரி பேசுகிறீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மேல்முறையீடு போவார், அங்கே ஜெயிப்பார், மீண்டும் கம்பீரமாக மைக்க பிடிப்பார். நம்ம பல வருஷமாக தானே பார்த்தோம். ஓகே சார், புதுச்சேரியிலும் விஜய்க்கு வந்து விசில் சின்னம் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ஒரு பிரேக்கிங் பார்த்தோம். இப்போ தமிழ்நாட்டில் விசில் சின்னம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல ரீச் பண்ணிட்டாங்க. இப்போது பாண்டிச்சேரிலையும் அதே மாதிரினா எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா அவர் வந்து அடிஷ்னலாக போய் அங்கே ஒரு சின்னத்தை மக்கள் மத்தியில் பதிய வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ எல்லா இடத்திலும் வந்து இப்போ கேரளாவிலையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு இப்படி நீங்கள் போய் கேரளாவில் நிற்க முடியும்லாம் சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகளுக்கு என்ன லாஜிக் இருக்குது, போய் நின்றுக்க வேண்டியது தானே. ஸோ அதனால் வந்து அங்கே நின்னார்னா ஒருவேளை அங்கேயும் இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டால் அவருக்கு ப்ளஸ் தானே. ஓகே, இப்போ விசில் சின்னம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில்? ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல விசில தடை பண்றாங்க. ஒரு தூய்மை பணியாளர் விசில கூட வந்துட்டு போடக்கூடாதுன்னு சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கா விசில். அவரே ஒரு பெரிய பயத்தை தாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இது பாருங்க, அன்புமணி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, எப்பா கொஞ்ச நேரம் விசில் அடிக்காம இருங்கப்பான்றாரு. எல்லா பாமக தொண்டர்களே விசில் எடுத்துட்டு போய் ஊதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா இடத்திலும் விஜயினுடைய ரசிகர்கள்ங்கிறவங்க உள்ள அந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு ஒரு காலத்தில் விஜய் துப்பாக்கி படத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. எல்லா கட்சியிலையுமே விஜயினுடைய விரும்பிகள் வந்து விசிலோட போகிறாங்க, விசில் அடிக்கிறாங்க, பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது திமுக கூட்டத்தில் கூட நாளைக்கு நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம விசில் அடித்தோம்னா நம்மளை போட்டு துவைச்சிருவாங்களேங்கிற உணர்வையெல்லாம் தாண்டி அடிக்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் அவன் தயாராக இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து விசில் ஒரு இண்டீடுகள்லாம் போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள்ட்டேருந்து பிடுங்கிறது, பஸ் கண்டக்டர், ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட போகுது, அதை மாற்றவே முடியாதுல்ல. ஓகே, இப்போ கில்லி வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோன்ற வேற இப்போ செய்தி போயிட்டுருக்கு 20ஆம் தேதி. அதுவும் திரையரங்க உரிமையாளர்கள் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நிறைய படம் ரீரிலீஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. மெயினாக படம் வர்றதை தாண்டி அது போயிட்டுருக்கு. இப்போ கில்லி உள்ளே வந்தால் அதுவும் ஒரு நல்ல ஹிட்டு. ஏன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான். ஆமாம், பட் திரும்பவும் ரிலீஸ் பண்ணி திரும்பவும் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறேன்? ஆமாங்க, இப்போ ஜனநாயகன் வரல, நடுவில் தெரி படத்தை ரிலீஸ் பண்ணணும் தான் சார் ட்ரை பண்ணும்போது என்ன சொன்னாங்க, அவருக்கு சில அட்வைஸ் எல்லாம் போயிருக்கு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்திலேயே. சார் இது மாதிரி நீங்கள் தெரிய ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஏற்கனவே ஜனநாயகன் வராத விரக்தியில் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு மேலே அது ஒரு சங்கடத்தை கொடுக்கும், நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால அவர் பண்ணலை. ஆனால் கில்லியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே இங்கே வந்து 10 கோடி ரூபா ஷேரே எடுத்தார் ஏஎம் ரத்னம். அப்போ இன்னொரு முறை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அவருக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரசிகர்களும் ஒரு விஜய் படம் இப்போ வேணுங்கிற மனநிலையில் இருக்காங்க. அது கில்லியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம். ஏன்னா அந்த படம் ஆக்ஷன் அப்படி இருக்கும், ஒரு பேக்கடான ஒரு படம் அது. ஸோ அதனால் நல்ல விஷயம் தானே, வரட்டுமே. ஓகே, இப்போ விஜய் வெளியே வந்தாலே உயிர் பலி ஆகுது அப்படிங்கிற செய்தி வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. மொத்தமாக 50 பேர், மொத்த கணக்கு விக்கிரவாண்டியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு 50 பேர் சொல்கிறாங்க. இது இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த இதில் கூட வந்துட்டு இது யார் மேலே தப்புன்றது தான் போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் வெளியே வந்தாலே இது பிரச்சனை அப்படி ஆகிடும் அப்படிங்கிற அந்த ப்ரொபகேண்டா வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும்?
கட்டாயமாக அது ஒரு பாதிப்பு கொடுக்குங்க, இன்னும் ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாருன்னா ஒரு 70-80 நிபந்தனைகள் விதிக்கிறாங்கல்ல, அந்த நிபந்தனைகள் இன்னும் கூடும், ரெட்டிப்பாகும். அது ஒரு கஷ்டம்தான் அவருக்கு. இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் வந்து மருத்துவ குறிப்போட வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் காலையில் போய் லேப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இசிஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆவணங்களோட வாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன அதிகபட்சம் வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே திரட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் QR கோடு கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து QR கோடோ டோக்கனோ கொடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க. வர்றவங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து நீங்கள் உனக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, ஹார்ட் அட்டாக் வருமா, இப்படிலாம் கேட்டு விட முடியாது. அதுதானே ப்ராக்டிக்கல். நாளைக்கு வேறொரு கட்சிக்கு இது நடந்தாலும் இப்படி தானே நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்காது. அப்போ விஜய்னா மட்டும் ஏன் வந்து இவ்வளவு மோசமான ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. ஆனால் கட்சிகளுடைய அடக்குமுறை வந்து ரொம்ப எல்லை தாண்டி போகுது. ஒரு கட்சியை ஜனநாயக ரீதியில் தான் நீங்கள் அணுகணுமே தவிர, இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பல்வேறு வழிகளில் ஒரு அடக்குமுறையை கையாண்டு மேலும் ஒரு அழுத்தம் கொடுக்க இன்னும் ப்ரெஷராகி தான் அது வரும். ஓகே, இப்போ ரோடு முழுக்க மக்கள் நின்னாங்களா? விஜய் வந்து இப்போ சேலம் போகும்பொழுது ரோடு முழுக்க மக்கள் ஏன் நிற்கிறாங்க? நீங்கள் யார் வேணாலும் வரலாம்ப்பா, எவ்வளோ வேணாலும் வரலாம் கூட்டம்னு சொல்லிட்டா அவங்க ரோட்டில் போய் நிற்க போகிறாங்க. அப்போ அதுவே ஒரு பெரிய அட்ராக்ஷனாக மாறுது. நீங்கள் எது அவருக்கு மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதுவே ப்ளஸ்ஸாக மாறுது. 2 சைடு என்னடா அவ்வளோ கூட்டம் திரண்டு நிற்கிது அவருக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிது இல்லை, அதை இவங்களே உருவாக்கி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ தேமுதிக ஊடக மோதல் அது ரொம்ப காலமாகவே பெரிய பிரச்சனையாக பார்த்தோம். ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதை 10 வாட்டி போட்டு காட்டுறது 2-3 சேனல் இருந்தாங்க. இப்போது தாவேக்காலையும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட 2-3 சேனலை ரொம்ப அதிகமாக கேரி பண்ணுறாங்க. நியூஸையே எடுத்து திரும்ப போடுறது. வீட்டை விட்டு வெளியே வந்தார் விஜய், ஊழல் பற்றி அவர் பேசினா டக்குனு புலியோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறது, புலி படத்தில் விஜய் காட்டி ஊழலுக்கு நாங்களுக்கு வந்து ஒத்து வராதுன்னு சொன்னாலாம், அப்படி மாற்றி போட்டு பண்ணுறாங்க. இது அது மாதிரி தான் எடுத்துக்கலாமா? தேமுதிக மாதிரி தான் தாவேக்காவை ட்ரீட் பண்ணுறாங்களா? இல்லைங்க, எல்லா ஊடகங்களும் அப்படி பண்ணுதான்னு எனக்கு குறிப்பிட்ட சிலர் அவங்களுக்கு அஜெண்டா இருக்கும்லங்க. இப்போ ஊடகங்கள் வந்து நடுநிலையோடு இருக்கான்னா இல்லை, எல்லாமே எல்லா கட்சியிடவும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தரப்பட்ட அஜெண்டாவை அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்படி தான் இதை எடுத்து கடந்து போகணுமே தவிர, இப்போ பெரும்பான்மை எதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். 70% ஊடகங்கள் நமக்கு ஆதரவாக இருக்கா? அப்போ ஓகே, 30% எதிராக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு போயிட்டு இருக்கணும். விஜயை பொறுத்தளவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கொடுங்க, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நானும் மக்களும் தானே அவர் போயிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து என்னத்தை பண்ணிட போகுது? ஓகே, நிறைய இடங்கள்ல பல பேர் உட்காந்து பேசுகிறத பார்க்குறோம், நடுநிலையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் ஒன் சைடாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பலர் ரொம்ப வைத்தறிச்சல் போய் பயங்கரமாக திட்டலாம் போகிறாங்க, அவங்களுடைய கண்ட்ரோல்லாம் மீறி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் இவங்களை வந்து கட்சிகள் கைப்பற்றி வச்சிருக்கீங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.